நான் அடிச்சு சொல்றேன். இந்த கேக்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அவ்ளோ ஒரு பெர்ஃபெக்ட்டா வரும். நானே ரீல்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் டைமா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பரா வந்துருச்சு. முக்கியமான விஷயம் வீட்ல இருந்த பேசிக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவு சர்க்கரை, 3 ஏலக்காவும் சேர்த்து அத நல்லா பவுடர் ஆக்கி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தென் நம்ம மாவுக்கெல்லாம் போடுற சோடா மாவு இருக்கு இல்லையா? அது ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, நம்ம 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்தோம் இல்லையா? அதே கப்ல 1 கப் நிறைய கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா பட்டர் இல்லனா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சின மில்க் ஆட் பண்ணி பீட் பண்ணிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுக்கு எனக்கு 1/4 கப் அளவுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சு. இந்த கேக் நம்ம டம்ளர்ல தான் செய்ய போறோம். சோ அடியில ஒட்டாம வர்றதுக்காக லைட்டா ஆயில் விட்டு தடவி விட்டுட்டு கோதுமை மாவை வச்சு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் ஒரு குக்கர்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து அதை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் அதுல வச்சுட்டு மூடியில கேஸ்கட் விசில் எதுவுமே போடாம மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா கேக் ரெடி ஆயிரும். நிஜமா நான் நினைச்சு பார்க்கல இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வரும்னா. அவ்ளோ சாஃப்ட்டா கேக்கோட டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு.